பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை மையமாய் வைத்து இம்முறை பரலோக தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று குறிப்பிடப்பட்ட வார்த்தையில் தேவன் யார் என்ற சில வசனங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அடுத்த ஒரு தொடரில் தேவனால் பிறந்தவர்கள் யார் என்கிற ஒரு சில வார்த்தைகளை வைத்து உங்களுக்கு குறிப்பிடப்பட்டது. இப்போ இன்றைக்கும் தொடர்ச்சியாக இப்படி தேவனால் பிறந்தவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்போ இப்படி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையிலே வாழ முடியும். நீங்கள் அநேகரை கேட்டு பாருங்கள், அல்லது அவங்களே கூட சொல்லுவாங்க, நான் இதையெல்லாம் பார்ப்பது தவறா, இதை பேசுறது தப்பா, எங்கே போனால் என்ன, யார் யாரும் எப்படியெல்லாம் இருக்காங்க, நாம் என்ன ஒரு சின்னது தானே, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சொல்வதற்கு அது அவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வேதம் ஒத்துக்கணுமே. இந்த வேதாகமத்தை அறிந்தவர்கள், இந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை புரிந்தவர்கள், இது என்ன சொல்லுது அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா பரலோகம் இல்லை. இந்த வசனத்தெல்லாம் சொல்லி முடிவுன்னு வரும்போது அங்கே தான் நாம் நிற்போம். ஒன்று இந்த வார்த்தைகளின்படி செய்தால் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த வார்த்தைகளின்படி செய்யாவிட்டால், வாழாவிட்டால் பரலோகம் இல்லை, வேதனையான ஒரு இடம். இதனால தான் இந்த 2 காரியத்தை மையமாக வைத்து வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு புரியும் வண்ணமாய் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை நம்பாதவங்க, இதை குறித்த சிந்தனை இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி நினைப்பாங்க, கேலி கூட பண்ணுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நாமெல்லாம் ஒரு நாளில் அப்படி தான் யோசித்தோம். ஆனால் இப்போ இதில் உண்மை தெரிந்த பிறகு மாற்றவே முடியாது. அதுக்காக உயிரை கூட கொடுக்கணும். உயிரை கொடுக்க சொல்லலை ஆண்டவர், அவருக்காக வாழ வேண்டும். தேவனால் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக வசனம் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அன்பு செலுத்த வேண்டும். தேவன் அன்பாய் இருக்கிறார். இந்த வசனம் படிக்கிறோம் பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். இந்த வசனம் படிக்கும்போதே நமக்கு விளங்குகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், அன்பாய் இருக்கணும். ஒரு குறிப்பிட்டவங்கக்கிட்ட மட்டும் அன்பு செலுத்தி இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க, இவங்க என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு நீதி இல்லாமல், அல்லது ஏதோ சில சந்தர்ப்பம் வரும்போது இவங்க மட்டும் மற்றவங்களை விட்டுட்டு அதை போல் நிலை இருக்கக்கூடாது. ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், அன்பாய் இருக்க கடவோம். ஏன்? அன்பு தேவனால் உண்டானது. தேவனால். யார் அன்பாக இருக்காங்க? தேவனில் அன்பாக இருக்காங்க. தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் அன்பாக இருக்காங்க. அவங்க தான் தேவனால் பிறந்தவங்க. அப்போ அவங்களுடைய கடமை என்ன? அன்பு செலுத்த வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது அந்த அன்பின் இருதயம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுது அன்பாக இருங்கன்னு. 2வது ஒரு வார்த்தை சொல்கிறார், இதே யோவான் தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 29வது வசனம். அவர்
நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதி யார் நீதி செய்கிறாங்க? அவங்க தான் அவரால் பிறந்தவங்க. இன்றைக்கி நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அநீதி தான் அநியாயம், அநீதி நல்லா தெரியும், ஆனால் நீதி போல பேசுவாங்க. ஆண்டவர் இயேசு 30 வயதில் அவர் அந்த நீதியை நிறைவேற்றினார். அவரே தேவன்தான், அவரே தேவன். மனிதனாய் வந்ததினால் இந்த ஞானஸ்நான உபதேசம் வரும்போது யோவான் ஸ்நானன்கிட்ட ஆண்டவரே போயிட்டு ஞானஸ்நானம் எடுக்க போன போது யோவான் தடை செய்தார், நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்னார், இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டியது, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாக இருக்குது. இப்போ நீ இடம் கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ ஆண்டவர் இயேசு நீதியை நிறைவேற்றினார். அவரே நீதியை நிறைவேற்றும் போது, நீதியுள்ள தேவனே நீதி செய்யும்போது, நீதியை நிறைவேற்றும் போது நாம் பாருங்க, இதெல்லாம் அநீதியாக தெரியுதோ அதை விட்டு விலக வேண்டுமா? நீதியை, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கணும், நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த யோவான் தான் இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, அன்பு, உள்ளத்தில் அன்பு இருக்கணும், தெய்வ அன்பு இருக்கணும், மற்றவரிடத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். 2வது, தேவ நீதியுள்ளவர், அவர் நீதியை நமக்கு செய்திருக்கிறார், நாமும் நீதி செய்ய வேண்டும் என்று. 3வது, உலகத்தை ஜெயிக்க வேண்டும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 1 யோவான் 5:4 அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை, உலகத்தை ஜெயிக்க வேண்டும், இது நம்முடைய கடமை. இவங்க தான் தேவனால் பிறந்தவர்கள். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது, பரம்பரையாக நாம் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது. இந்த வாக்கியங்களின்படி நம்ம வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். எனவே கடமையை உணருவோம். கடமையை தவறி வாழ்ந்திருந்தால் சரியான எல்லைக்குள்ளே வந்து விடுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.